1806ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27 உலக வரலாற்றில் ஒரு விசித்திரமான நாள். ஏனெனில் ஒரு முழு போர், ஒரு நாட்டின் ஆட்சி மாற்றம், நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள், ஆல் இன் லெஸ் தேன் 1 hour. ஆம், உலக வரலாற்றிலேயே மிக குறுகிய காலம் நீடித்த போர் இன்று வரை பேசப்படும் ஆங்கிலோ ஜான்சிபார் வார் அன்றுதான் நடந்தது. வெறும் 38 நிமிடங்களில் ஒரு நாடு தோற்றது. ஒரு பேரரசு தனது அதிகாரத்தை முழுமையாக நிறுவியது. ஆனால் இந்த 38 நிமிடப் போரின் பின்னால் இருந்த அரசியல், துரோகம், அதிகார போட்டி, காலனித்துவ பேராசை, இவைதான் உண்மையான கதை. ஜான்சிபார் என்பது ஆப்பிரிக்காவின் கிழக்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள அழகான தீவு நாடு. இன்று அது டான்சானியா நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் ஜான்சிபார் ஒரு சாதாரண தீவு அல்ல. அது கிழக்கு ஆப்பிரிக்காவின் மிக முக்கியமான வர்த்தக மையம். மசாலா பொருட்கள், யானை தந்தங்கள், கடல் வர்த்தகம் மற்றும் அடிமை வியாபாரம் ஆகியவற்றின் மூலம் ஜான்சிபார் மிகப்பெரிய செல்வந்த நாட்டாக வளர்ந்தது. அரபு சுல்தான்கள் அங்கு ஆட்சி செய்தனர். குறிப்பாக ஓமன் சுல்தான்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த தீவு பின்னர் தனி சுல்தானகமாக மாறியது. ஆனால் அந்த காலத்தில் உலகம் முழுவதும் யூரோப்பியன் பவர்ஸ் தங்கள் ஆட்சியை விரிவாக்கிக் கொண்டிருந்தன. பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற பேரரசுகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் புதிய நிலங்களை கைப்பற்றிக் கொண்டிருந்தன. ஜான்சிபாரின் இடம் மிகவும் முக்கியமானது. இந்திய பெருங்கடலில் இருந்ததால் கடல் வர்த்தகத்துக்கும் இராணுவத்துக்கும் அது மிகப்பெரிய மையமாக இருந்தது. அதனால் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி இரண்டும் ஜான்சிபார் மீது கண் வைத்திருந்தன. இறுதியில் 1890இல் நடந்த ஹெலிகோலாண்ட் ஜான்சிபார் ட்ரீட்டி மூலம் ஜெர்மனி ஜான்சிபார் மீதான தனது உரிமைகளை பிரிட்டனுக்கு விட்டுக் கொடுத்தது. அதன் பிறகு ஜான்சிபார் பிரிட்டிஷ் புரொடெக்டரேட்டாக மாறியது. வெளியில் சுல்தான் ஆட்சி செய்தாலும் உண்மையான அதிகாரம் பிரிட்டிஷ் கைகளில் இருந்தது. அந்த ஒப்பந்தத்தில் ஒரு முக்கியமான விதி இருந்தது. ஜான்சிபாரில் புதிய சுல்தான் பதவியேற்க வேண்டுமென்றால் பிரிட்டிஷ் கவுன்சிலின் அனுமதி அவசியம். இதுதான் பின்னர் போரை உருவாக்கிய தீப்பெட்டி. 1893 முதல் ஹமத் பின் துவைனி என்ற சுல்தான் ஜான்சிபாரை ஆட்சி செய்தார். அவர் பிரிட்டிஷுக்கு நெருக்கமானவர். பிரிட்டிஷ் பாலிசிஸை எதிர்க்காமல் ஒத்துழைத்தார். ஆனால் இதனால் ஜான்சிபார் மக்களிலும் பிரிட்டிஷ் இன்ஃப்ளூவன்ஸ் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது. பலர் இதை தங்கள் நாட்டின் சுதந்திரத்திற்கு ஆபத்தாக பார்த்தனர். 1896 ஆகஸ்ட் 25 அன்று சுல்தான் ஹமாத் திடீரென மரணமடைந்தார். அவர் உடல்நலக் குறைவால் இறந்தாரா அல்லது விஷம் வைக்கப்பட்டாரா என்ற சந்தேகம் அன்றே எழுந்தது. ஏனெனில் அவர் மரணமடைந்த சில மணி நேரங்களிலேயே அவரது உறவினரான காலித் பின் பர்காஷ் பேலஸுக்கு நுழைந்து தன்னை புதிய சுல்தான் என்று அறிவித்தார். வயது வெறும் 29, ஆனால் பேராசை மிக அதிகம். அவர் முன்பும் சுல்தானாக முயன்றிருந்தார். பிரிட்டிஷ் அதிகாரிகள் உடனே அதிர்ச்சியடைந்தனர். ஏனெனில் காலித் பிரிட்டிஷ் அப்ரூவல் இல்லாமல் அரியணை ஏறியிருந்தார். அவர்களுக்கு பிடித்த வேட்பாளர் ஹமூட் பின் முஹம்மத். அவர் பிரிட்டிஷ் இன்ட்ரஸ்டுக்கு ஆதரவாக இருப்பார் என்று நம்பினர். அதனால் பிரிட்டிஷ் கவுன்சில் பீசில் கேவ் காலிதுக்கு உடனடியாக எச்சரிக்கை அனுப்பினார். நீ சட்டப்படி சுல்தான் அல்ல, உடனே பேலஸை விட்டு வெளியேறு. ஆனால் காலித் ஒத்துக்கொள்ளவில்லை. மாறாக அவர் பேலஸை கோட்டையாக மாற்ற ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் பேலஸ் ஸ்கொயரில் திரண்டனர். சுமார் 2800 பேர் ஆயுதங்களுடன் பேலஸை பாதுகாக்க தயாரானார்கள். அவர்களிடம் ரைஃபிள்ஸ், மஸ்கெட்ஸ், மெஷின் கன்ஸ், கேனன்ஸ் இருந்தன. பழைய விண்கல பீரங்கிகளும் கூட இருந்தன. சுல்தானின் ராயல் யாத்தான HHS கிளாஸ்கோ கூட போருக்கு தயாராக்கப்பட்டது. இதற்கிடையில் பிரிட்டிஷ் தங்கள் படைகளை ஹார்பரில் குவித்தனர். HMS செயின்ட் ஜார்ஜ், HMS ஃபிலோமெல், HMS ராக்கூன், HMS த்ரஷ், HMS ஸ்பாரோ போன்ற போர்க்கப்பல்கள் ஜான்சிபார் துறைமுகத்தில் நின்றன. 150 மரீன்ஸ், செயிலர்ஸ், மேலும் 900 ப்ரோ பிரிட்டிஷ் ஜான்சிபாரி அஸ்காரிஸ் தயார் நிலையில் இருந்தனர். எல்லா துப்பாக்கிகளும் பேலஸை நோக்கி இருந்தன. ஆகஸ்ட் 26 அன்று பிரிட்டிஷ் இறுதி அல்டிமேட்டம் கொடுத்தனர். ஆகஸ்ட் 27 காலை 9 மணிக்குள்
கொடியை இறக்கு, பேலஸை விட்டு வெளியேறு, படைகளை கலைத்துவிடு, இல்லையெனில் அட்டாக் செய்வோம். அந்த இரவு ஜான்சிபார் நகரம் முழுவதும் அமைதியாக இருந்தது. வழக்கமாக கேட்கும் தவில் சத்தமும் இல்லை, குழந்தைகள் அழுகையும் இல்லை. மக்கள் அனைவரும் நாளை காலை என்ன நடக்கும் என்று பயத்தில் காத்திருந்தனர். ஒரு போர் வரப்போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. 1896 ஆகஸ்ட் 27 காலை 9 மணி. பிரிட்டிஷ் அல்டிமேட்டம் முடிவடைந்தது. காலித் சரண்டர் ஆகவில்லை. பேலஸ் மேல் இன்னும் அவரது கொடி பறந்து கொண்டே இருந்தது. காலை 9 மணிக்கு பிரிட்டிஷ் வார்ஷிப்ஸ் துப்பாக்கிச் சூடு தொடங்கின. மிகப்பெரிய நேவல் பொம்பார்ட்மெண்ட் பேலஸ் மீது விழுந்தது. மரத்தால் கட்டப்பட்ட பேலஸ் உடனே தீப்பற்றியது. ஜான்சிபார் டிஃபெண்டர்ஸ் பதிலடி கொடுக்க முயன்றனர். அவர்கள் சில கேனன் ஷாட்ஸ் பிரிட்டிஷ் ஷிப்ஸ் மீது செலுத்தினர். ஆனால் எந்த பயனும் இல்லை. பிரிட்டிஷ் வார்ஷிப்ஸ் மிகவும் சக்தி வாய்ந்தவை. சில நிமிடங்களில் ஜான்சிபார் ஆர்ட்டிலரி அமைதியானது. HHS கிளாஸ்கோ கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. பேலஸ் வால்ஸ் சிதறின. தீ பரவியது. புகை முழு நகரத்தையும் மூடியது. பிரிட்டிஷ் ஆதரவு படைகள் பேலஸ் நோக்கி முன்னேறின. ஜான்சிபார் வீரர்கள் ஓட ஆரம்பித்தனர். சிலர் சரண்டர் ஆனார்கள். சிலர் போராடி இறந்தார்கள். பேலஸ் மீது பறந்த சுல்தான் கொடி கீழே விழுந்தபோது போர் முடிந்துவிட்டது என்று அறிவிக்கப்பட்டது. நேரம் காலை 9:40க்கு அருகில். சில ரெக்கார்ட்ஸ் 38 மினிட்ஸ், சில ரெக்கார்ட்ஸ் 45 மினிட்ஸ் என்று சொன்னாலும் அதிகாரப்பூர்வமாக 38 நிமிடங்கள் என்றே உலகம் ஏற்றுக்கொண்டது. இந்த குறுகிய போரில் ஜான்சிபார் தரப்பில் சுமார் 500 பேர் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர். பிரிட்டிஷ் தரப்பில் வெறும் ஒரே ஒரு செயிலர் மட்டும் காயமடைந்தார். இது இரு தரப்புகளின் மிலிட்டரி பவர் வேறுபாட்டை வெளிப்படுத்தியது. காலித் பின் பார்காஷ் பேலஸிலிருந்து தப்பித்து ஜெர்மன் கான்சுலேட்டுக்கு ஓடினார். பின்னர் ஜெர்மன் ஈஸ்ட் ஆப்பிரிக்காக்கு தப்பிச் சென்றார். பிரிட்டிஷ் அவரை பிடிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் உடனே தங்களுக்கு பிடித்த ஹமூத் பின் முகம்மதை புதிய சுல்தானாக அமர்த்தினர். ஜான்சிபார் இப்போது பெயருக்கு மட்டும் சுல்தானகம், உண்மையில் பிரிட்டிஷ் பப்பெட் ஸ்டேட். இந்த போர் வெறும் 38 நிமிடங்கள் தான் நீடித்தது. ஆனால் அதன் விளைவு பல ஆண்டுகள் நீடித்தது. ஜான்சிபார் தனது உண்மையான சுதந்திரத்தை இழந்தது. பிரிட்டிஷ் இன்ஃப்ளூவன்ஸ் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டது. உலக வரலாற்றில் ஒரு நாடு எவ்வளவு வேகமாக வீழ முடியும் என்ற கேள்விக்கு இந்த போர் ஒரு உதாரணமாக மாறியது. இன்று வரை ஆங்கிலோ ஜான்சிபார் வார் உலகின் மிக குறுகிய போர் என்று வரலாற்றில் நினைவு கூறப்படுகிறது. சில நேரங்களில் ஒரு பேரரசு தனது சக்தியை நிரூபிக்க ஆண்டுகள் தேவையில்லை. வெறும் 38 நிமிடங்கள் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.